நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகியும் ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசை எதிர்த்து விழுப்புரம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன மக்கள் திரள் போராட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு கண்டன உரை ஆற்றிய அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், வடிவேல் ராவணன் அவர்கள், மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள், இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள், சதா அவர்கள் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு கண்டன உரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் பாலசக்தி அவர்கள், ஓபா சங்கர் அவர்கள், அன்புமணி அவர்கள், தங்கஜோதி அவர்கள், பழனிவேல் அவர்கள், ஆலைமணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள், அருள் அவர்கள், இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் ஜெயராமன் அவர்கள். ஏன்பா கொஞ்சம் ஓரமா போங்க, பின்னாடி அங்க ஊடக நண்பர்களுடைய அந்த மேடை ஆடிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓரமா போ, யாரும் அங்க தொட வேண்டாம், இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஓரமா போ, அப்புறம் செய்தி வெளியில போவாது. இங்க நம்ம 50,000 பேர் கூடி இருக்கிறோம், இந்த செய்தி உலகத்துக்கு போகணும். ஏம்பா யாராவது அனுப்பிச்சு விட. மற்றும் மேடையில் இருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை டிஎம்டி அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட அனைத்து இணை இயக்கங்களின் நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி உடைய அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இங்கே நிச்சயமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றே தீருவோம் என்று உறுதியேற்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று விழுப்புரத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். காரணம், தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள். அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம், முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது, வன்னியர்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி, ஓட் பேங்க். அதனால்தான் விழுப்புரத்திலே, அதிலும் குறிப்பாக
ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி 1980 ஜூலை 20ஆம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த மாநாட்டினுடைய தீர்மானம், வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார். நினைத்து பாருங்கள், 45 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 45 ஆண்டு காலம். இடையிலே ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதில் முதல் நாள் 21 தியாகிகள் நாம் இழந்தோம். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள், அவர் ரத்தம் சிந்தினார்கள். அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம்? எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள்? நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். கல் உடைச்சிட்டு இருக்கிறோம், கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கிறோம், ரோடு போட்டுட்டு இருக்கிறோம், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதை வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா? இதையெல்லாம் நாம் முறியடிப்போம். அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம். ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகிறது. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு? உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல அரசு, நேர்மையான அரசு, சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? ஒரு நல்ல அரசு, சரி இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, ஒரு எள்ளளவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக
நீதி விரோதிகள், துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க, வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணுமா நம்ம? அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எல்லாமே இருக்கு. சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு, தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு, தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு. ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது. இதுதான் சட்டம். ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம், எத்தனை முறை பேசணும். ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் பொய்ய சொன்னேன். ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம், பார்க்கதான் போறோம். நாங்க என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா, வேலை கேட்ட, அவ்வளோயா? அது உன்னுடைய கடமை தானையா? சட்டத்தில் இடம் இல்ல, அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். என்ன கணக்கெடுப்பு நடத்தணும்? யாரை ஏமாத்துறீங்க? ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல. ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? அது வேற. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி 2008 சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவருடைய பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு கிடையாதா? எவ்வளவு காலமாயா பொய்ய சொல்லிட்டு இருப்பீங்க? இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கார். இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரிலே நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? இது யாரோ நம்புற மாதிரி இருக்கா? நம்புவீங்களா? இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க. வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்லை, அந்த ஆணவம், மனதில் ஆணவம். இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது, உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். ஏனால் இது முக்கியமானது. இதற்கு முந்தைய
அதிமுக ஆட்சியில இதுல ஐயாவும் நாமும் என்னென்ன இதுல செஞ்சிருக்கிறோம், இது வெறும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வளவுதான். ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நினைச்சு பாருங்க, நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சத்தியாகிரக போராட்டம் தென்னாப்பிரிக்காவிலே அவர் தொடங்கினார், நடத்தினார். இந்தியாவுக்கு எப்ப தெரியுமா வந்தார் காந்தி அவர்கள்? 1915ஆம் ஆண்டில் வந்தார். காந்தி அவர்கள் 1920ஆம் ஆண்டில் தான் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவரானார். 1915 தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு 47 விடுதலை கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து 32 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை. 32 ஆண்டுகளில் இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்த காந்தி அவர்கள் 45 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும். இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு திமுகவில் மொத்தம் 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள். அதில் எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? 23 பேர். 23 பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள். 5 பேர் மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபா எம்பி 5 பேர். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா? இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல, அப்படிலாம் வேண்டாம். நான் கேட்கிறேன், சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? இவங்க திறமையாலையா? ஒரு சிலர், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான், அதுல நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? அவங்க ஜாதி வச்சுதான், அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா? இல்ல. சரி, இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு, 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? உங்க முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 46 பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 44 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள். 38 பேர். நான் சொல்றது திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க
நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம் கொடுங்க. எதுக்கு ஏன் நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற? நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையோட வாழணும். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க. ஆனா மற்ற கட்சியில் உள்ள வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க. நீங்க வைப்பீங்களா? நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும், அது நடக்கும். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு. ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று, அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து, எத்தனை போராட்டம் நடத்தி, எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. இது எவ்வளவு கால கோரிக்கை? அது அதுல நான் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன். அதாவது 19/2/2019 கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம். அப்பொழுது 10 நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும், வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை. அதன் பிறகு 1/11/2019 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்க ஒரு குழுவா போய் சந்திச்சோம். 22/11/2020 அன்று வன்னியர் சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 1/12/2020 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார். அடுத்தது டிசம்பர் 1ஆம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தொடர்ந்தது. 4 நாட்கள் போராட்டம். டிசம்பர் 22ஆம் நாள் தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் 20 தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பேசினார்கள். டிசம்பர் 14ஆம் நாள் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 16,743 வருவாய் கிராமங்கள் நிர்வாகிக்கும் 12,621 கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தி வன்னியர் இடஒதுக்கீடு கோரி மனு அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் 3ஆம் கட்டமாக டிசம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை 528 பேரூராட்சிகள் முன் போராட்டம் நடத்தினோம். அடுத்தது டிசம்பர் 30ஆம் நாள் 388 ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 8ஆம் தேதி ஒரு குழுவாக பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்தார்கள். அதன் பிறகு ஜனவரி 11ஆம் நாள் அதிமுக அமைச்சர்கள் ஐயாவை சந்தித்து நிச்சயமாக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு பிப்ரவரி 3ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குழு தமிழக அரசுடன் பாமக குழு பேச்சு நடத்தியது. பிப்ரவரி 26ஆம் நாள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழக சட்டப்பேரவையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அப்போ அவ்வளோ செய்த பிறகுதான் அப்பொழுது அன்றைய அரசு 10.5. எனக்கு அந்த 10.5 உடந்த கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் தனி பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. வன்னியருடைய எவ்வளவு தெரியுமா? இங்க பங்களிப்பு தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு. பட்டியலின மக்கள் 3மே சேர்ந்தால்தான் 20 விழுக்காடு. ஆனால் ஒரே சமுதாயம், தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் 18 விழுக்காடு. வன்னியர்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும். 10.5 இதை முதல் கட்டம். வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த அழுத்தத்தில் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம். அதற்கு தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்.
நடத்தியதான் அப்போ எந்தெந்த சமுதாயம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த 10.5 வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில் நீதிமன்றத்திலே வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது. அதன் பிறகுதான் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம். ஆனால் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அது 1 வருஷம் நமக்கு கிடைச்சதா இல்லையா? இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு பேர் தெரியுமா கிடைச்சிருக்கோம்? 3800 பேருக்கு MBBS கிடைச்சிருக்கோம் வன்னியர்கள். இன்னைக்கு 800 பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு என்ஜினியரிங் கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு அரசு வேலைகள்ல இடம் கிடைச்சிருக்கோம். 6000 பேருக்கு கிடைச்சிருக்கிறோம். 80,000 பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ்ல கிடைச்சிருக்கோம். இப்படி சரி சரி இப்படி இவ்வளோ நமக்கு இழப்பு காரணம் யாரு காரணம்? ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம். ஸ்டாலின் அவர்களும் திமுக. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம். இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும். நேர்ல பார்த்தோம். ஐயா கடிதம் கொடுத்தது, குழுவை பார்த்தோம், TNPSC சேர்மனை பார்த்தது, அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பக்கமா இருக்கு. இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லி 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 சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்கன்னு. இல்ல இல்ல நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாருன்னு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண கணக்கு, இது அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம். ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், எனக்கு உங்களை பத்தி தெரியும். அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாலை மறியல். ஐயா அவர்கள் 1 வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார். நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம். அது திமுக அரசை பொறுத்தது. ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம், அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம், இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம். அதனால நிச்சயமாக நடக்கும்.
இது நம்முடைய உரிமை. அது இது சலுகை கிடையாது, இது நம்முடைய உரிமை. உரிமை. இன்னொன்னு நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த போராட்டம் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சேர்ந்து நாம் போராடுகின்றோம். இது ஏதோ வன்னியர்கள் பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை. 2 மாதத்திற்கு முன்பு மாமல்லபுரத்தில் திருவிடந்தையில மாபெரும் மாநாட்டை நாம் நடத்தினோம். தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இது போன்ற எந்த கட்சியோ அமைப்போ அது போன்ற மாநாடு நடத்தியது கிடையாது. மாபெரும் மாநாடு. இந்த மாநாட்டிலே நாம் போட்ட தீர்மானங்கள் என்ன? சமூக நீதி வேண்டும், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை வைத்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவர்கள் மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலையை பொறுத்தவரை தனி இடப்பங்கீடு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று. அதுதான் நம்முடைய கோரிக்கை. நம்முடைய கோரிக்கை அது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, 69 விழுக்காடு. அதற்கு ஆபத்து வந்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை கையாள வேண்டும் என்றால், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றால் நம்ம கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தா போதும், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு கூட திராணி இல்ல, துப்பு கிடையாத ஒரு அரசு இங்க தமிழ்நாட்டில். வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. இப்படிலாம் ஒரு அரசு, எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு அரசு, சாராயத்தை மொத்தம் வித்துட்டு, கஞ்சாவை வித்துட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் தெருவில் போக முடியாது. சின்ன சின்ன பிள்ளைங்க இப்ப பார்த்தா திருவள்ளூர் 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தைங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. அதனாலதான் நாம் சொல்றோம், நாம் நடத்துவது இது சமூக நீதி போராட்டம். இது ஏதோ சாதி போராட்டம் கிடையாது, சமூக நீதி போராட்டம். நமக்கு மட்டுமல்ல, வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அனைத்து சமுதாயங்கள். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி நம்முடைய தியாகிகள் எல்லாம் நம்முடைய அவர்கள் உயிரை தியாகம் செய்து 20 விழுக்காடு எம்பிசி என்று ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தார், பெற்று தந்தார். அந்த 20 விழுக்காடு எம்பிசியில் சலவை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், முடி திருத்துகின்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், மலை குறவர்கள் இருக்கின்றார்கள், மீனவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் மிக 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 பின்தங்கிய சமுதாயங்கள். அப்போ சலவை தொழிலாளர்கள் அந்த 20% எம்பிசியில் எத்தனை பேர் அவங்க படிச்சிருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் வந்திருக்கிறாங்க, எத்தனை என்ஜினியர் அந்த சமுதாயத்தை வந்திருக்கிறாங்கன்னு கணக்கு இருக்கா? அவங்களால முதல்ல படிக்க முடியுமா? மற்ற சமுதாயத்தின் கூட போட்டியிட முடியுமா? முடியாது. இல்ல, இந்த கணக்கு தான் நாங்க கேட்கிறோம். உனக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். உனக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாத ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்ன தெரிஞ்சுதா அதுக்கு தீர்வு. பிரச்சனை எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். உங்க கூட்டணி சித்தராமையா, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா போய் பாடத்தை நடத்த கேட்டுங்கய்யா, அவங்களுக்கு பாடம் கற்று கொடுப்பார். சித்தராமையா அவர்கள் 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். 2 முறை. அவர் சொன்ன காரணம் தெரியுமா? மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு 2027 நடத்த போது, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு ஏதோ தலையை எண்ணுகின்ற கணக்கு. ஆனால் மாநில அரசு, கர்நாடக அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு அதில் இன்னும் தரவுகள் வரும். என்ன தரவுகள்? சமூக பின்தங்கிய நிலை தரவுகள். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க கணக்கெடுப்பு நடத்த. 75 கேள்விகள். என்ன கேள்விகள் கேட்டாங்க? வீடு இருக்கா, வீட்டுல கழிப்பறை இருக்கா, அந்த வீடு குடிசை வீடா, எவ்வளவு பெரிய வீடு,
எத்தனை பேர் இருக்கிறாங்க, முதல் பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அரசு வேலையா, எத்தனை தோட்டம் இருக்குதா, சைக்கிளா, பைக்கா, வீட்டுல குடிநீர் இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி பிறகு ஓஹோ இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் இவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கூட கொடுக்கலாம், இவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு கடன் கொடுக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு சிறப்பு திட்டங்கள், இப்படிதான். இதுதான் உண்மையான நிர்வாகி, உண்மையான முதலமைச்சர் இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம வச்சிருக்கோமே ஒரு போலியான ஒரு முதலமைச்சர். தேர்தல் வந்தா வன்னியர்கள் ஞாபகம் வந்துடும், அவருக்கும் அவர் பிள்ளைக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தெரு தெருவா வந்து சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இடைத்தேர்தல் இல்ல, இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல், அப்பப்ப இடைத்தேர்தல் வந்துட்டு இருக்காங்க. அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று தெரு தெருவா போய் சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே. போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்களும் சரி, இப்ப இருக்கிற துணை முதலமைச்சரும் சரி, ஊரூரா போய் சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் போய் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? இருக்கிற கோமணத்தை பிடிங்க அடிச்சிட்டீங்க. இவ்வளவு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை ஆண்டார்கள், ஆனா இவ்வளவு துரோகம் ஒரு சமுதாயத்திற்கு யாரும் செஞ்சது கிடையாது. ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு இனி இங்கே ஆட்சி செய்யக்கூடாது. இவர்கள் ஆட்சி செய்தது போதும், இவர்களை அகற்றுகின்ற நேரம் வந்து விட்டது, அகற்ற வேண்டும். போதும், இவர்கள் ஆட்சி செய்தது போதும். அதனால்தான் இந்த முதல் கட்ட இது ஆர்ப்பாட்டம், இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம். அதற்கு அடுத்த கட்டம் நம்ம சிறை நிரப்புகின்ற ஒரு போராட்டம். அது எப்படி போராட்டம் நான் சொல்றேன். நானு அதுக்கு அப்புறமும் கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வழிதான். தயாரா இருக்கீங்களா? ஏன்னா இது ஏதோ நம்ம சொகுசா வாழணும்னு கிடையாது. நம்ம போதும் கல்லு உடைச்சிட்டு எங்க பார்த்தாலும் ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான், அங்க குவாரியில கொத்தடிமையா இருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனா அங்க போய் ஐயா சிரிச்சா பார்த்தா பல்லு மஞ்சளா இருக்கு, எங்கடா தருமபுரியான்னு கேட்டா ஆமா ஐயான்னு சொல்றான். என்ன வேலை இல்ல, படிப்பு இல்ல, கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் நாங்க என்னையா கேட்டோம்? பிள்ளைங்க படிக்கிறது கேட்டையா? நாங்க தான் எல்லாம் போராட்டம் செய்து உயிர் நீத்து தொடர்ந்து போராட்டம் செய்து எம்பிசின்னு ஒண்ணு ஒருத்தர் ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள படிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு, மற்றவங்க கூட போட்டி போட முடியலையா? அதுல அதனால்தான் நாங்க தனியா கேட்டோம். அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஏன் அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே எங்க கிட்ட? மருத்துவர் ஐயாவும் நாங்களும் போய் உங்களை முதல் சந்திச்சுமே 3 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பயே நீங்க சொல்லலாம, இல்ல எங்களால முடியாது, கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால முடியும், அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதானே? 3 ஆண்டு காலமாக எங்களை ஏமாத்தி கொடுக்கிறோம் சொல்லி ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல எங்களால முடியாது என கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும்னு ஒரு பொய்ய சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த தேர்தல் தெரியும், அந்த பொய் தெரியும். அந்த தேர்தல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்னு தமிழ்நாட்டில் இருக்கு, வெக்கக்கேடு. இந்த கமிஷன் என்ன பண்ணுது? பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இந்த ஆணையத்தோட ஒரே வேலை கொடுத்தார். என்ன வேலை? 1 மாதத்தில் வன்னியர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஆணையிட்ட பிறகு அந்த உச்ச நீதிமன்றம் ரெஃபரன்ஸ் பேராகிராஃப் 6873 வச்சு ஒரு அரசாணை. என்ன அந்த அரசாணையில 1 மாதத்தில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரை கொடுக்க வேண்டும் என்று. எதற்கு? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுக்கணும்னு பிசி கமிஷனுக்கு ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். அது அழுத்தம் கொடுத்தது நாங்க. பிறகு அது 1 மாசம், அப்புறம் 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் இன்னொரு 6 மாதம், அப்புறம் 1 வருஷம். முடிஞ்சு போச்சு. நான் கேட்கிறேன், இதற்கு முன்பு ஜனார்தனம் கமிஷன்
அவர் பரிந்துரை செய்து அவருக்கு கிட்டத்தட்ட 180 நாள்ல ஜஸ்டிஸ் ஜனார்தனம் 180 நாள்ல இஸ்லாமியர்களுக்கு பிசியில உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும், 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 180 நாள்ல பரிந்துரை கொடுத்தார் ஜனார்தனம் அவர்கள். உடனே கொடுத்துட்டாங்க. நியாயம். அதற்கு போராடினதே நம்ம தான், ஐயா தான், நம்ம தான் போராடணும். அடுத்தது அருந்ததியர்களுக்கு இதே ஜனார்தனம் அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கிட்டத்தட்ட 243 நாள் எடுத்துக்கிட்டார். 243 நாள்ல பரிந்துரை கொடுத்தார். கொடுத்துட்டு அருந்ததியருக்கு இன்னைக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு 18ல. அதையும் மருத்துவர் ஐயா பாட்டாளி வச்சு நம்ம தான் போராடி வாங்கினது. ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து 1208 நாட்கள் ஆகியும் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு எதுக்கியா ஒரு சேர்மன், அது எதுக்கியா மெம்பரு, அது எதுக்கியா ஒரு ஆபீஸ், வண்டி, ஏசி, நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இழுத்து பூட்டுங்கய்யா, வேணாயா உங்களுக்கு இழுத்து பூட்டுங்க. எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு. பேரு நீ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், உன் வேலை என்ன? உன் வேலை என்னையா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், அதற்கு நீங்கள் பரிந்துரை கொடுப்பதுதான் உன்னுடைய வேலையே. அதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் உங்களுக்கு. அந்த வேலை உங்களால பண்ண முடியலன்னா எதுக்கு போங்கயா, வெளியில போங்கயா, ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. நீங்க அங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது, போங்க. இதெல்லாம் என்ன எவ்வளவு பேசிட்டு எவ்வளவு இருக்கு, செய்தி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்றோம், மக்களுக்கு தெரியணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள், எனக்கு சாதாரண கோபம் கிடையாது. என்ன கோபம்? ஏன்னா எனக்கு எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. எனக்கு இவங்க செய்த எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. ஏன்னா உள்ள ஊறி இருக்கிறேன். என்னென்ன இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க ஊறி இருக்குது உள்ள. அதனால இன்னொன்னு, இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் நியாயத்தை நாம் வழங்குவோம், நியாயத்தை நாம் கேட்போம், போராடும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். பட்டியலின சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சமூக நீதி நாம் வெல்வோம், பெற்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக எழுச்சியோடு, உணர்வோடு, நம்பிக்கையோடு, நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள், நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போனோம், அமைதியா போனோம், பத்திரமா வீட்டுக்கு போனோம். ஆனா வீட்டுக்கு போயிட்டு தெரு தெருவா சொல்லுங்க, வன்னியர் விரோதி திமுக, வன்னியர் விரோதி ஸ்டாலின் அவர்கள். இந்த முழக்கம் எல்லாத்திலையும் வைக்க. யார் ஒரு வன்னியர் வர தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ துரோகம் திமுக செய்திருக்கிறது. இதெல்லாம் போக போக இன்னும் என்னென்ன நம்ம அடுத்த போராட்டத்தை நம்ம வழி நடத்த போறோம், நம்ம வைக்க போறோம், பெரிய அளவில் நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை, நம்முடைய சமூக நீதி பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றத்தின் பிரச்சனை. இது அதை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சிவகுமார், பாலசக்தி, நம்முடைய சங்கர், மோபா சங்கர் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் மேடையில் எவ்வளவு பேர் இருக்காங்க, பேர் சொல்ல முடியல. ஏன்னா இதுல கடந்த ஒரு வாரம் 10 நாள் 10 நாளுக்கு முன்பு தான் பக்கத்தில் செழியன், தமிழரசன், அப்புறம் இந்த பக்கம் திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டத்தில் எல்லாமே சொல்ல எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது 10 நாள்ல நடந்தது. 10 நாள்ல போராட்டம் நடத்தணும். அடுத்ததெல்லாம் இன்னும் நிறைய கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திட்டமிட்டு நடத்தணும்னு வச்சுக்கீங்களேன். முடிஞ்சு போச்சு, திமுக முடிஞ்சு போச்சு. அதனால இங்க யார் யாரு சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ அவங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அவங்க வீட்டுக்கு போய் உட்காருங்க, கும்பலா போய் உட்காருங்க, எதுவும் பண்ணாதீங்க. கும்பலா போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தில் வன்னியர்களுக்கு நீ இடஒதுக்கீடு நீ கேட்கலனா அப்புறம் உங்ககிட்ட விட்டுறேன். சொல்றீங்களா? அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க.
ஆமா, இதுக்கு பிறகு வேற என்ன பண்ண போறாங்க? இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். இப்பயும் கேட்கலன்னா அப்புறம் அவனுக்கு இருக்கத்தே பிரயோஜனம் இல்லை. இந்த சமுதாயத்துல பிறந்து பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்லி அழுத்தம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம் 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 என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொண்டு, நீங்கள் மறுபடியும் அமைதியான முறையில் பத்திரமா நீங்க போங்க. போயிட்டு பத்திரமா நீங்க இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை நன்றியோடு விடைபெறுகின்றேன்.